பரிசு நாமத்துக்கு சோத்திரம். கடந்த வருடம் எங்கள் மகளுக்கு திருமணம் நடந்தது. நான் ஒரு மாதமும் அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணது எங்கள் பொண்ணுக்கு ஆண்டவர் ஐயா சொன்னார், ஐயா ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணுன்னு, அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொன்னார். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். ரெண்டாவது எங்கள் கணவர் வந்து ரட்சிக்கப்படாது இருந்தார். ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவேன் மாதந்தோறும். எங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மாதம் இங்கே வந்துட்டு இருக்கேன். ஒரு மாதம் மிஸ் பண்ணல. ஜூலைலேருந்து வரேன். இங்கே வருவேன், நல்ல ஆண்டவரோட பிரசன்னம் உணர்வேன், ஜபிப்பேன், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். அவங்களோ ஃபோன் கால் வரும் எனக்கு. எல்லாம் ஜபிச்சு, என் பையன் கனடாவில் இருக்கான், நிறைய பிரச்சனை சந்திச்சு எல்லாம் ஜபிச்சு ஆண்டவர் ஒரு அற்புதமான விஷயம் செஞ்சார். May 4th இங்கே ஜபத்தின் கூட்டத்துக்கு வந்தேன். என் பையன் ஒரு பெரிய எக்ஸாம் எழுதினா கனடாவில், ஹையர் ஸ்டடீஸ். இங்கே வந்து ஜபிச்சேன், ப்ரேயர் டவரில் ஃபோன் பண்ணேன், அவங்களும் ஜபிச்சாங்க. ஆண்டவரோட கிருபை இல்லை, என் பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே நைட் ஃபோன் பண்ணான், மம்மி அங்கே ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல் மம்மி, நான் பாஸ் ஆயிட்டேன். கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, பிரதருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. என் வீட்டிலே என் பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு நிறைய நல் வார்த்தைகள் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அவற்றில் சில நிறைவேறிவிட்டன, இன்னும் அநேகம் நிறைவேறாதிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரப்போகிறது. அப்படின்னா இன்னைக்கு பிறகு வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குமாம்? அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் விசேஷ வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமாம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கீழே தவறி விழவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சில நேரங்களிலே சில கால தாமதங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனாலும் அந்த குறித்த நாள் வரும் பொழுது அது யாரு தடுத்தாலும் நிற்காது. குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்ட அந்த தரிசனம் குறித்த நாள் வரும் பொழுது அவை எல்லா தடைகளை உடைச்சி என் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். ஆண்டவர் ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, தாவீதுக்கு வீட்டுக்கு போய் நான் சொல்றதை சொல்லு என்று சொன்னார். என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஒரு அழகான வசனம் 2 சாமுவேல் 7:27 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உனக்கு வீடு கட்டுவேன் என்று, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. சபைக்கும் சபை மக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை அன்றைக்கு தாவீதுக்கு சொன்ன பொழுது, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், உனக்கு ஒரு அரண்மனையை கட்டுவேன். அப்பொழுது தாவீது என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா,
அந்த நல் வார்த்தை அவன் செவிகளிலே விழுந்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று என் செவிக்கு வெளிப்படுத்தினபடியால் இன்றைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டித்தர விரும்புகிறேன். ஒருவேளை உங்க அப்பா ஒரு வீடை உங்களுக்கு கட்டி தந்திருக்கலாம், அதன் மீது நிறைய கடன்கள் இருக்கலாம், சுமை இருக்கலாம், அது ஏலத்துக்கு வந்திருக்கலாம், பேங்கை சீஸ் பண்ற மாதிரி வந்திருக்கலாம். கவலையப்படாதீங்க, உங்க உலக அப்பா கொடுத்த வீடு ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இந்த வார்த்தையை முதல்ல நம்பணும், அந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக குடும்ப வீடுன்னு ஒன்று வச்சிருப்பார். அந்த வீட்டில் தனக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகளும் வந்தால் தங்குற அளவுக்கு 3 பெட்ரூம் வச்சு வீடு கட்டுவார். ஆளுக்கு ஒரு அறை. பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வெளியே கொடுத்துருந்தாலும் பிள்ளைங்க வரும் பொழுது வந்தால் தங்குறதுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஆளுக்கு ஒரு அறையை வச்சு ஒரு வீடு கட்டுவார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆளுக்கு ஒரு அறை அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டை கட்டி கொடுக்க உன் கரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லும் பொழுது நீ என்ன பண்ணணுமா, அதை பிடிச்சி நம்பிக்கையோட ஜெபிக்கணுமா, தைரியமா ஜெபிக்கணுமா. அவன் சொல்றான், இந்த விண்ணப்பத்தை செய்ய எனக்கு மன தைரியம் வந்து, ஏன்னா சொன்னவர் மனுஷர் அல்ல, என் தெய்வம் சொல்லியிருக்கார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே கடனின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க வீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கதான் உன்னுடைய அவிசுவாசம் இருக்கு. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாருன்னா மடன்னு செய்வார். அது எப்படி அந்த வளர்ச்சி காணப்படுகிறதுன்னு ஒன்னாலே நம்ப முடியாது. ஏன்னா உன் அறிவுக்கு எட்டாததை அவர் செய்கிறவர், உன்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமானவற்றை செய்கிற ஆண்டவர். அவர் செய்ய நினைக்கும் பொழுது யாரும் அதை தடை பண்ண முடியாது. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னாச்சுன்னா, அவன் யோசிப்பான், எனக்கா இத்தனை மேன்மை, இது எப்படி நடந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? அது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த நல் வார்த்தையிலிருந்து, அந்த மங்கள வார்த்தையிலிருந்து அது உருவானது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க வாக்குறுதியின்படி அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன் ப்ராப்பர்ட்டியில் நீ எது வீடு கட்டுறதுக்குன்னு வாங்கி வச்ச லேண்டில் இருக்கிற வில்லங்கங்கள், சீலிங் எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்கிறார். இது எதுக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒருவருக்கு ஒரு சிலருக்கு அது இருக்கும். அந்த சீலிங்கை உடைக்கிறார். அதை ஒரு நல்ல வீடு நிலை நிற்கிற ஒரு நல்ல இடமாக அதை ஆசீர்வதிக்கிறார். அதில் இருக்கிற பாழ்கள் முறிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அதிலே நிலப்பாழும் இராது, சாபமும் இராது. இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையின்படி அதை ஒரு அழகான வீடு நிற்கிற ஒரு பூமியாக கர்த்தர் மாற்றி, வில்லங்கங்கள் எல்லாம் மாற்றி, அது மேலே எத்தனை பேர் வழக்கு போட்டிருந்தாலும் எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கி ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தோன்னே என் முன்னால் ஒரு தம்பி ஜான் சாலமன், இந்த தம்பி இன்னைக்கு வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்பதற்கு சபைக்கு முன்னால் வாழ்கிற ஒரு சாட்சியை நிறுத்தணுன்னு ஆண்டவர் தம்பி என்னை கூப்பிட்டு வந்திருக்கார். நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளையை பார்க்குறேன். வெறும் கையும் கோலுமாக யோர்தானை விட்டு கடந்து வந்த யாக்கோபை போல ஊரை விட்டு வரும்பொழுது ஒரு வேலை இல்லை, அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்ட அவன் பேச்சலராக இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கி அழகான மனைவி, நல்ல அழகான 2 பிள்ளைகளோட பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் வரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க எல்லா மீட்டிங்கும் வந்துடுவான், ஒரு மீட்டிங் விடாமல் வருவான். அன்பரின் பாகத்தில் வருவான், அடைக்கல பட்டணத்துக்கு வருவான். வந்து ஜெபிக்கணும்னா உடனே முட்டி தான் போடுவான். அவன் முட்டி போட்டு தான் நின்று ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு செய்ய போகிற காரியங்களை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்.
நான் ஒரு முறை கேட்டேன், என்ன தம்பி, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கண்ணீர் வருதுன்னு கேட்டேன். அவன் சொல்லுவான், அங்கிள் நீங்கள் சொல்கிறது என்னுடைய இது நடந்துச்சுன்னா எனக்கா இதெல்லாம்னு சொல்லி யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன். எனக்கோ ஒரு நல்ல வேலை இல்லை, லைஃப் செட்டில் ஆகலை, கல்யாணம் ஆகிற வயசாகுது, இன்னும் என்னுடைய லைஃப் செட்டில் ஆகலை என்று சொல்லி ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருந்து கொண்டு அந்த தம்பி ஒவ்வொரு முறையும் மீட்டிங் வருவான். ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், மகனே, உனக்கு பெரிதும் அனுகூலமுமான ஒரு வாசல் திறக்கும், ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு அடுத்த மாதம் வரும்பொழுது அந்த தம்பி நிறைய முறை அவன் எங்கள் மீட்டிங்கில் ஒவ்வொரு காரியங்களை நடக்க வந்து சாட்சி சொல்லியிருப்பான். பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான், அவன் நினச்சி பார்க்காத சம்பளத்தில் ஒரு நிரந்தரமான வேலை, கொஞ்ச நாள் நிம்மதியாக போயிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அங்கே ஆள் குறைப்பு நடவடிக்கையின் வரும் பொழுது பிள்ளைய வேலையை விட்டு தூக்குற மாதிரி திருப்பி அழுதுட்டு வராங்க. இப்போ தான் செட்டில் ஆகிற மாதிரி இருந்து பொண்ணு பார்க்குறாங்க, அதுக்குள்ளால வேலை போயிட்டு. நான் சொன்னேன், பார்வோனுடைய இருதயம் கடினப்படும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு வழி பிறக்கிறார், இதை விட மேன்மையானதை காண்பாய். பார்த்தா அடுத்த முறை வரும்பொழுது சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு முன்னே இருந்ததை விட டபுள் சம்பளத்தில் இன்னும் நல்ல ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை தந்துட்டார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு செய்தியே இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது கர்த்தர் யூதாவின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஒரு இஸ்ரவேலின் குடும்பத்தில் உள்ள ஜான் சாலமோனுக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு நிறைவின் மனுஷனாக இந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறார். சரி, அப்படியே போயிட்டு இருக்கு. பொண்ணு பார்க்கும் படலம் வருது, அப்போ நிறைய தடைகள். அப்புறம் ஒரு வாட்டி வந்தான், அங்கே நிறைய பொண்ணு அலையன்ஸ் எல்லாம் வருது, ஒன்றுமே செட்டில் ஆக மாட்டேங்குது. அப்போ நான் சொன்னேன், மகனே, கர்த்தர் வாம் விழாவுக்கு சொந்தக்காரி வரும் பொழுது யார் தடுத்தாலும் நிற்காதடா, அதுதான் நடக்கும் மகனே. ஒவ்வொரு முறையும் அழுதுகிட்டே வருவான். திடீர்னு ஒரு நாள் வந்து பத்திரிகை கொடுக்குறாரு, எனக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல மனைவி, எனக்கு வர வேண்டிய மனைவி எப்படி இருக்கணும்னெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டனோ அதே போல் எனக்கு ஒரு அருமையான அழகான மனைவி அமைஞ்சிருச்சுன்னார். ஹல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சாச்சு, மனைவியை கூட்டிட்டு வந்து இங்கே எங்கேயோ ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் தான் இருந்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னான். நான் சொன்னேன், வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே, என் பிள்ளை சம்பாரித்து ஒரு பெரிய தொகை வாடகைக்கே கொடுக்குறான், இப்போ ஃபேமிலி வேறு ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுக்கக்கூடாதா, என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அவன் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அவனுக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பொறுத்து வந்து சொல்கிறாரு, அங்கே வீடு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணுன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உன் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஜான் சாலமோனுக்கு செய்த ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னார், கட்டி கொடுக்குறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய சிறையிருப்புகள் நீங்கும். ஒரு அழகான வசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். இதோ இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, இஸ்ரவேலும் யூதாவுமான என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் கட்டப்பட்ட நிலைமையில போய் அதை சுதந்தரிக்க முடியாது. ஒரு சிறையிருப்பில் இருந்து கொண்டு அதை என்ஜாய் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, ஒருத்தனுக்கு வெளியே எல்லா வீடு வாசல் வசதி வாகனங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா இவைகளை அவனால் அனுபவிக்க முடியாது. இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தாதான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும்.
அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறதற்கும் பரவசப்படுவதற்கும் அல்ல ஆண்டவர் கொடுத்தது. அதை என் பிள்ளை சுதந்தரித்து அதை என்ஜாய் பண்ணி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆண்டவர் அந்த செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிறேன், எல்லாம் இருந்தும் என்னால் அதை அனுபவிக்க முடியலை என்றெல்லாம் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த சிறையிருப்பை உடைச்சி உங்களை வெளியே கொண்டு வந்து இனி அதை நீங்க எடுத்து ருசிக்க, அதை என்ஜாய் பண்ண கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? உங்க குடும்பத்தில் உள்ள ஒருவனுடைய சிறையிருப்பு அல்ல, முழு குடும்பம். இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வேன். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இனி வரப்போகிற நாட்கள் சபைக்கும் சபை ஜனங்களுக்கு என்ன இருக்குமா? நீங்க என்னென்ன சிறையிருப்பில் இருந்தீங்களோ எல்லா சிறையிருப்பை திருப்பி விடுதலையோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும், விடுதலையோடு இந்த பூமியில நீங்க வியாபாரம் பண்ணவும், விடுதலையோடு ஊழியம் செய்யவும், விடுதலையோடு உங்க குடும்பத்தை நடத்தவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிற காலங்கள் இதோ வரப்போகிறது. ஒருவேளை கடன் என்கிற சிறையிருப்பு எனக்குள்ள இருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா சிலர் சொல்லுவாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மை என்கிற சிறையிருப்பு. என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் என்ன முன்னேறும், நான் எப்படி முன்னேற போகிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைத்து உன்னை நீ தாழ்த்தன. ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன்னால் முன்னேற முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் செய்ய முடியாதுன்னு தான் நீ சொல்லணுமே தவிர, எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளால எத்தனை அறைகள் இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தாங்களா. ஆமேன். சொப்பனம் அப்படின்றது பல மணி நேரம் ஓடுகிறது அல்ல, சில செகண்ட், சில நிமிடங்கள் தான் சொப்பனம் ஓடும். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இத்தனை வருஷம் அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வர நீ எவ்வளவு பாடுபட்ட, எவ்வளவு முயற்சி எடுத்த, நடக்கல. இதோ நாட்கள் வரப்போகிறது, இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் நான் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிற காலங்கள். கர்த்தர் பலவந்த ரட்சிப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காலங்கள். உன் பிள்ளைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி, இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்து நீ அழுத அந்த கண்ணீரை கண்டு உன் பிள்ளைக்கு கட்டாய ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். சவுல் ரட்சிப்பை விரும்பலங்க, ஆனால் கர்த்தர் கட்டாய ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார். அதன் பிறகு உடனே அவன் கண்கள் திறந்தவனாக ஆண்டவருக்கு எதிராக எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக இறங்கினானோ, அதன் பிறகு அந்த சிறையிருப்பில் இருந்து அவன் வெளியே வந்ததற்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினால அவர் கூட இருந்த ஊழியர்களை காட்டிலும், அப்போஸ்தலர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியங்கள் மேன்மையானவைகள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு உங்க வீட்டில் இருக்கிற சவுல்களை எல்லாம் கர்த்தர் பவுல்களாய் மாற்றும்படிக்கு எல்லா சிறையிருப்புகளையும் ஆண்டவர் இன்றைக்கு கிளியர் பண்ணி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவங்களுக்குள்ளால வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு அறையில் உன் புருஷன் செய்த தொழில் எல்லாம், வியாபாரத்துல எல்லாம் நஷ்டமாகி எங்கேயும் வேலை கிடைக்க நிம்மதி இல்லை, கடனை வாங்கி கடனின் உச்சக்கட்டத்தில் இருந்து இதுக்கு மேலே எனக்கு வாழ பிடிக்கலை, நான் செத்துப்போன நல்லா இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற அறைக்குள்ளே உன் புருஷனை ஆண்டவர் இன்னைக்கு சந்திச்சு, எழும்பு எழும்பு சீயோனே, நீ எழும்பி வெளியே வாடா. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், உனக்கு இந்த குகைக்குள்ளால என்ன வேலை, எழும்பி வெளியே வா, இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நீ சிரியாவிலே போய் இன்னாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண, இஸ்ரவேலிலே இன்னாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண, உன் ஸ்தானத்தில் ஒரு ஊழியக்காரனை எழுப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முடியலை, வேண்டாம், செத்து போற, எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன ஒருவனுக்கு அவனை நம்பி
பெரிய பொறுப்புகளை கொடுத்த ஆண்டவர் எந்த புருஷனா செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டிலே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு கடனின் உச்சக்கட்டத்தில் இருந்து வேதனையோடு இருக்கிறாரோ, இன்றைக்கு கர்த்தர் அவரை சிறையிருப்பை திருப்பி அவரை வெளியே கொண்டு வந்து இனி அவரை நம்பி சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவரை நம்பி வியாபாரத்தை கர்த்தர் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்புகளை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு திருப்பி உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஒருவேளை மாந்திரீக கட்டுகள் என்கிற சிறையிருப்பு இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அந்த கட்டுகளில் விடுதலையை கொடுப்பார். ஒருவேளை பில்லிசூனி ஆவிகள் இல்லைன்னாச்சுன்னா அநேக பிசாசினுடைய போராட்டங்கள் எனக்கு இருக்குதுன்னா அதிலிருந்து 100% இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சத்தியம் கட்டாயம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414
4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.